الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد. وقال أيضا المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். இதில் 1446 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சமகாலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுடைய உற்சாகத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், தூக்கத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். தூங்குகின்ற நபர்கள் ஹத்தீபுடைய கண்களுக்கு படும் பொழுது இந்த இடத்தில் நின்றால் உங்களுக்கு விளங்கும், நாம் பேச வந்த விடயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம், நெஞ்சுடைய கிபிலா காபத்துல்லா, கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம் என்ற விடயத்தையும் வேண்டிக் கொண்டவனாக, கண்ணியமானவர்களே, சமகாலத்திலே உலகத்தில் நடக்கின்ற கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாம் விளங்காமல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். தஜ்ஜால் கியாமத்து நாளுடைய அடையாளம் தெரியும், மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தெரியும். பெரிய பெரிய அடையாளங்களை எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த கண்ணியமானவர்களே, பண்பாடு ரீதியாக கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் சில விடயங்களை நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான், ஒரு மனிதர் பேணுகின்ற உறவில் ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை இரண்டுமே பெற்றோருடைய உறவை விட நண்பர்களுடைய, நண்பிகளுடைய, கூட்டாளிமாருடைய உறவை நல்ல முறையிலே பேணுவார்கள். நண்பருக்காக எதையும் செய்ய தயார், எந்த நேரத்திலும் தயார்.
எந்த நடு ஜாமத்திலே கோல் வந்தாலும் நண்பருடைய ஒரு ஃப்ரெண்டுடைய கோலுக்கு ஆன்சர் நடக்கும். ஆனால் வீட்டுக்குள் இருந்து கொண்டு தாய் தந்தை நேரடியாக கூப்பிடுவதற்கு கூட ரிப்ளை இருக்காது. இது கியாமத்தினாலுடைய அடையாளம். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாவே, ரீலோட் கார்டு வாங்கி தரணும், போனுக்கு ரீலோட் போடணும் 99 ரூபா, அதை செய்ய இதை செய்ய பெற்றோரிடமே கொமிஸ் அடிக்கின்ற காலம். கியாமத்தினாலுடைய அடையாளம். எந்த நேரத்தில் கன்சி ஃப்ரண்ட்மார் எந்த ஜாமத்தில் இண்டோர் போட்டாலும் ரெடி. கொஞ்சம் காய்ச்சல் தடுமலா இருந்தாலும் பரவாயில்லை, விளையாட ட்ரை பண்ணி விளையாடுறேன். பெற்றோரை ஒதுக்கி நண்பர்களை நெருக்கிக் கொள்வது கியாமத்தினுடைய அடையாளம். அதினா சதீகா வஅக்ஸாபா, நண்பரை க்ளோஸ் ஆக்கிக் கொள்வான், நெருக்கமாக்கிக் கொள்வான். நண்பருக்காக எதையும் இழக்க தயார், எதையும் விட்டுக் கொடுக்க தயார், எதையும் விட்டுக் கொடுக்க தயார். நண்பருடைய பர்த்டேக்கு போன் வாங்கி கொடுத்திருக்கிறார், நண்பருடைய பர்த்டேக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்திருக்கிறார், சம்பாதிக்கிறார் 50,000-40,000. பெருநாளைக்கு வாப்பாவுக்கு ஒரு ஷர்ட்டோ சாரமோ தொப்பியோ உம்மாவுக்கு ஒரு சாரியோ கவனோ வாங்கி கொடுக்காத அளவு மௌட்டிகத்தில் வாழ்கிறார். கியாமத்தினுடைய அடையாளம். அந்தரிதல் அமத்துரப்பதஹா, ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாயை ஆட்டி படைப்பது, தாயை தன்னுடைய அடிமை போன்று நடத்துவது, தன்னுடைய தாயை தன்னுடைய சேவன் போன்று எடுத்த வேலை, கைப்பிடி வேலை, எடுபடி வேலை, எல்லா வேலைகளும் தன்னுடைய தாய் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு மகள் வீட்டுக்குள் இருந்து கொண்டு வேலை செய்யாமல் தாயிடம் வேலை வாங்குவது கியாமத்தினுடைய அடையாளம். எந்த வீட்டுக்குள் தான் இந்த அடையாளம் இல்லை. வெளியிலே கியாமத்தினுடைய அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், சூரியன் எங்கு உதிக்கிறது என்று. வீட்டுக்குள் நாளாந்தம் கியாமத்தில் நடைபெறுகிறது. அல்லாவிடம் டெய்லி எல்லோரும் சொல்கிறோம், இன்று கியாமத்தினாலே உண்டாக்கு, நாங்கள் ரெடி. இதுதான் என்னுடைய தலைப்பின் முகவுரை. ஒரு முக்கியமான சமூகத்தை மிக பலவீனமாக கொண்டு வருகின்ற மிக ஆபத்தான காலப்போக்கிலே குடும்பம் என்றால் என்ன, தாய் தந்தையுடைய உறவு என்ன, பெற்றோருடைய உறவு என்ன என்று, பிள்ளைகள் என்றால் சில பெற்றோர்களும் இருக்கிறார்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள். 2 சாராருடைய விடயங்களை இணைத்து பேசுகிறேன். சில பெற்றோர் இருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு மற்றவருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக மதிப்பது, தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தை கவனம் செலுத்துவதை விட தன்னுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகளை கவனிப்பது, யாரோ அவருடைய பிள்ளைக்கு செலவழிப்பது, கண்காணிப்பது. தன்னுடைய பிள்ளைகளை விட்டு வேறு யாருக்கும் அங்கு கண்காணிப்பும் பராமரிப்பும் முதலாவது போவது நமக்கும் அனுமதி கிடையாது. முதலாவது நம்முடைய பிள்ளை. பெற்றோர் பிள்ளைகளுடைய விரிசல் அடைந்திருக்கின்ற, பிரிந்திருக்கின்ற, உடைந்திருக்கின்ற, மைனஸிலே போய்கொண்டிருக்கின்ற உறவை, ரிலேஷன்ஷிப்பை எப்படி பிளஸ் ஆக மாற்றுவது, எப்படி அது லோவாக இருக்கின்றதை எப்படி தொப்பாக ஹையாக மாற்றுவது என்ற விடயங்களை தான் குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய நிகழ்வுகளிலிருந்து சில விடயங்களை நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய உற்சாகத்தையும் விழிப்புணர்வையும் கூட்டிக் கொள்ளுங்கள். அரைகுறையா பத்துபா கேட்க வேண்டாம். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே சூரத்துல் பலதுடைய 4 வசனங்களை ஓதினேன். அல்லாஹ் முதலாவது சத்தியம் செய்வது மக்கா நகரில், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மக்கா நகர் மீது சத்தியமாக, வஅன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நீங்கள் அந்த ஊரில் இருக்கும் பொழுது, நபி அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது மக்காவின் மீது சத்தியமாக. அதற்கு அடுத்ததாக சத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது எது? காபத்துல்லாவுக்கு அடுத்த அந்தஸ்தை அல்லாஹ் இந்த சத்தியத்திலே கொடுத்திருப்பது நம்பர் 2,
இரண்டாம் தரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது எது? பெற்றோர் மீதும் பிள்ளைகள் மீது சத்தியமாக. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற உறவு, மகத்தான உறவு, குர்ஆனிலே கண்ணியமாக அல்லாஹ் பார்க்கின்ற உறவு எப்படி இருக்கிறது? தாய் தந்தையோடு சிரித்து புன்முறுவலோடு மனங்குளிர ஒரு 5 நிமிடம் இருந்து உரையாடி எத்தனை மாதம் எத்தனை வருடம், பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஒரு 10-15 நிமிடம் உள்ளம் திறந்து சந்தோஷமாக உரையாடி எத்தனை வருடம். எத்தனையோ வீடுகளுக்குள் தந்தை இருந்தால் மகன் இல்லை, மகன் இருந்தால் தந்தை இல்லை, அவன் இருந்தால் நான் வரமாட்டேன், நான் இருந்தால் அவன் வரக்கூடாது. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்முடைய இரத்தத்தை எப்படி வெறுத்து வாழ்கிறோம்? நம்முடைய உறுப்பை எப்படி வெறுத்து நாம் வாழ முடியுமா? எவ்வளவுதான் கை விரல் புண்ணாகி பழுதாகி அழுகினாலும் சுகரிலே வெட்டப்படும் பொழுது அது எப்படி மனவர்த்தமாக இருக்கிறது. நம்முடைய விரல் வெட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரல் போன்ற ஒரு துண்டுதான் உங்களுடைய பிள்ளை. அதை விட ஒரு படி மேலே. பிள்ளைகளை வெறுக்க வேண்டாம். அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற உறவு. அதிகமான பிள்ளைகள் நாசமாகுவதற்கு அவர்களுடைய நடவடிக்கையும் காரணம், நம்முடைய அணுகுமுறையும் காரணம், நம்முடைய வாயும் ஒரு காரணம். பத்வாக்களிலே பல்லாயிரக்கணக்கான பத்வாக்கள் பாடம். உலகத்திலே இல்லாத மிருகங்களுடைய பெயரெல்லாம் உருவாக்கி சொல்கிறோம். 2 மிருகங்களுடைய பெயரை ஒன்றிணைத்து சொல்கிறோம். ஆறறிவு கொடுத்து பகத்தறிவு கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய, அழகாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அந்த மனித பிள்ளைகளுக்கு மிருகங்களுடைய பெயரை சொல்லி அழைத்து விட்டு கண்குளிர்ச்சியான பிள்ளையாக எதிர்பார்க்க முடியாது. ஜெயிலில் தான் போய் பார்க்க முடியும். சாக்கடையிலே போதை வசதி பாவித்து குப்பை கூலங்களிலே விழுந்து நாசமாகுவதை பார்க்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாயை பேண வேண்டும், வாயை பேண வேண்டும். சரி, ஒரு நிகழ்வு. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மனிதர் வந்தார். அந்த மகன் சரியான மோசம் இமாம், சொல் பேச்சு கேட்கிறான் இல்ல, கட்டுப்படுறான் இல்ல. என்ன காலம்? இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த கேவலமான நாகரிகம் என்ற பெயரிலே அநாகரிகமான இன்டீசென்டான விடயங்களை டீசென்டாக செய்கின்ற காலம் அல்ல. குடுவையும் கோட்சுடடித்து பாதிக்கின்ற காலம் அல்ல. ஐசையும் பெரிய பெரிய போஸ்டர்கள் இருந்து கொண்டு, அதிகாரத்தில் இருந்து கொண்டு, பெரிய பெரிய ப்ரொஃபஷனலா இருந்து கொண்டு ஐஸ் அடிக்கின்ற காலம் அல்ல. மிக பக்குவமான முஹத்திஸீன்கள் இமாம்கள் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய பிள்ளை ஒருவர் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ்விடம். இவர் நினைத்தார், பிள்ளையை உட்கார வைத்துட்டுமா உச்சம் தலைக்கு படுற மாதிரி நசிய செய்வார் இமாம், வயிறு கலங்க புத்திமதி சொல்லுவார் என்ற நினைப்போடுதான் மகனை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். இமாம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், மகன் கட்டுப்படாமல் இருப்பதற்கு வாப்பாவும் ஒரு காரணம். சகோதரரே, அவருடைய ஒரு கேள்வி, மகன் ஏதாவது கட்டுப்படாமல் உங்களை பேச்சு கேட்காமல் உங்களுடைய மனதை புண்படும்படி நடக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களிலே நீங்கள் பத்வா செய்ததுண்டா? சபித்திருக்கிறீர்களா? சாபமிட்டிருக்கிறீர்களா? விடைக்கடு பத்வாவும் செய்வதுண்டு. அஸ்தத்தை அழைக்க வலதை உன்ன புள்ளைய நாசமாக்கிறது நீதான், போ நீ திருந்து. இமாமுடைய புத்திமதி யாருக்கு? வாப்பாவுக்கு. கெட்டுப்போன பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களால் கெட்டார்கள் சொல்லவில்லை, பெற்றோர்களும் கெடுக்கிறார்கள். துஆ வர வேண்டும். ஆயிரக்கணக்கான பத்வாக்கள் பாடம், பல துஆக்கள் குர்ஆனில் இருக்கின்றன. மிக முக்கியமாக 2 துஆக்கள். எத்தனை பேருக்கு பாடம்? இன்றைய குத்துபாவில் வேறு எந்த பிரயோசனத்தையும் அடையாவிட்டாலும் இந்த துஆ 2ஐயும் இன்று பகல் சாப்பாடு சாப்பிட முன்னால் பாடமாக்கிக் கொள்ளுங்கள். பாசமுள்ள உண்மையான தந்தைமாராக இருந்தால், தாய்மாராக இருந்தால் தங்களுக்கு சொல்லுங்கள். பாடமா துஆ? இமாம் ஓதுகின்ற துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்கே உட்கார்வதற்கு நேரம் இல்லாத அளவு பிஸி. சுன்னத்து கிடையாது, முன்பு சுன்னத்து கிடையாது. 2வது சலாமை எழுந்து நின்று கொண்டுதான் கொடுத்து விட்டு ஓடுவது. என்ன சாதித்துவம் ஓடி போய் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா 3-5 நிமிடங்கள் இருப்பதற்கு வெறுப்பென்றால் நம்முடைய ஈமானை பற்றி நாம் அழ வேண்டும். மஸ்ஜிதுக்குள் வந்தால்தான் நிம்மதியாக இருக்க வேண்டும். மஸ்ஜித் ஃபுல் டைம், ஏனைய விடயங்கள் பார்ட் டைமாக இருக்க வேண்டும். அதுதான் மூமின்.
சஹாபாக்கள் மஸ்ஜித் ஃபுல் டைம், வீடு பார்ட் டைம், கடை பார்ட் டைம், கம்பெனி பார்ட் டைம், பிசினஸ் பார்ட் டைம், மஸ்ஜித் ஃபுல் டைம். அதுதான் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்து சர்டிஃபையோடு மூத்தாகினார். அல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் சாட்டிஸ்பேக்ஷனை பெற்ற சஹாபாக்களாக மாறினார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, மனைவிமாருக்கும் இருக்கிறது. நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு, நல்ல மரம் முளைப்பதற்கு நிலம் நல்லா இருக்க வேண்டும். சாக்கடையிலே நல்ல மரம் முளைக்காது, முளைத்தாலும் நிலைக்காது. கட்டியான வறண்ட உப்பு பாங்கான பூமியிலே மரம் முளைக்காது. நல்ல நிலம், நல்ல மிருதுவான நிலம், எதையுமே நாட்டினால் முளைப்பதற்கு பொருத்தமான தூய்மையான பரிசுத்தமான நிலத்தில் அவருடைய தாவரங்கள், அதில் எதை நாங்கள் பிளான் பண்ணினாலும் அந்த தாவரங்கள், தானியங்கள், கனிகள் நல்ல அறுவடையை கொடுக்கும். வேளாண்மை செய்தால் நல்ல நெல்லை கொடுக்கும், கனியை கொடுக்கும், தென்னை தேங்காவை கொடுக்கும், மாமரம் மாங்காவை கொடுக்கும். எதை நாட்டினாலும் நல்ல வளரும். குர்ஆன் சொல்கிறது, கெட்ட நிலம், வறண்ட நிலம், மோசமான நிலம், அந்த நிலத்திலே நக்கீதா, முளைப்பதாக இருந்தாலும் முளைக்கின்ற மரங்கள் சிரமப்பட்டு தான் முளைக்கும். என்ன அர்த்தம்? தாய் தந்தை நல்லா இருந்தால், தாய் தந்தை தூய்மையாக இருந்தால், தாய் தந்தை தக்வாவோடு இருந்தால், தாய் தந்தை நல்ல சூழலை வீட்டிலே வைத்திருந்தால், தாய் தந்தை வீட்டை ஈமானிய சூழலே வைத்திருந்தால் நல்ல கனிகள் வெளியாகும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பழமாக இருக்கும், ஒவ்வொரு கனியாக இருக்கும். ஒரு பிள்ளை ஈட்டம்பழம் போன்றிருக்கும், இன்னும் ஒரு பிள்ளை மாம்பழம் போன்றிருக்கும், இன்னும் ஒரு பிள்ளை ஸ்ட்ராபெரி போன்றிருக்கும், இன்னும் ஒரு பிள்ளை கண்ணியமானவர்களே அத்தி போன்றிருக்கும். அத்தி போன்றும், எப்பல் போன்றும், மாம்பழம் போன்றும் மக்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாகும் நல்ல தாய் தந்தையுடைய அந்த பிள்ளைகள். முதலாவது துஆவை பாருங்க, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا. முதலாவது யாருக்கு துஆ? மனைவிமாருக்கு. மனைவி சரியில்லை, கட்டுப்படுவதில்லை, என்ற வாழ்க்கை வெறுத்து போயிருக்குது, மனமுடைஞ்சு நான் வாழ்றேன், என்ன 2 புள்ளையை பெற்றுட்டேன், அதனால்தான் வாழ்றேன், செய்ய வழி இல்லாம வாழ்றேன், இந்த வயசுல டிவோர்ஸ் கொடுத்து என்ன செய்ய, இப்படி வாழ்கின்ற வாழ்க்கை வாழாமல் இருக்க இந்த துஆவை ஓதி இருக்க வேண்டும், அந்த துஆவுக்குரியவர்களாக மாறி இருக்க வேண்டும். ரப்பனா ஹப் லனா, ஆத்தினா அல்ல, ஆத்தினாவும் அல்ல, என்ன நஸ்அலுகையும் அல்ல, துஆ ஹப் லனா, எங்களுக்கு நன்கொடையாக, கிஃப்டாக, அன்பளிப்பாகத்தான், ஒரு பவுண்டி ஹிபா, ஒரு நன்கொடையாக, அன்பளிப்பாக எங்களுக்கு தான். மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவிமார் மூலம், வ ذُرِّيَّاتِنَا, அந்த மனைவிமாருடைய வயிற்றிலே, அந்த மனைவிமாருடைய கற்பத்திலே சிசுவாக சுமக்கப்பட்டு பெற்றெடுக்கப்பட்ட எங்களுடைய குழந்தைகள் மூலமும் குர்ரத அயுன், கண் குளிர்ச்சியை தா, பார்ப்பதும் சந்தோஷம், அந்த பிள்ளையுடைய பேச்சும் அழகு, அந்த பிள்ளையுடைய நடவடிக்கைகளும் அழகு, அந்த பிள்ளையை பற்றி மற்றவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், துஆக்களும் உள்ளத்துக்கு இனிமை, கண் குளிர்ச்சியை தா. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. பாருங்கள் துஆவை, நான் சொல்வதில்லை, பிள்ளை சொல்ல போக வேண்டும். என்ன உலகம் இது? அந்த பழகிப்போ என்று அவர் டீ கிடைக்கும், பிளேண்டி கிடைக்கும், திருவிழுக்குள் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அவர் பிள்ளையை கைகிட்டால் பிடித்து கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அந்த காலத்தில் தந்தைமாருடைய விரலினை தொங்கியவர்கள் தான் இந்த சபையில் இருக்கின்ற 50, 60, 70, 80 வயது வயோதிபர்கள். அவருடன் கேட்டால் விளங்கும். ஒரு நேர தொழுகை கூட தந்தையுடைய விரலிலே தொங்கிக் கொண்டு பிடித்துக் கொண்டு வராத தொழுகை இருக்குமா? அப்படி ஒரு காலத்திலே தந்தையுடைய கையோடு ஒட்டிக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்தவர்கள் தான் இந்த தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள். பழகிப்போ தொழு என்று விட்டு இவர் சந்திக்கும் பந்துக்கும் போனவர் அல்ல. அவரும் தொழ மாட்டார், பிள்ளையும் தொழாது. பிள்ளை நடிக்கும், பயந்து, அல்லாவுக்காக வேண்டி செய்யாது, இவருக்கு பயந்து செய்யும், உள்ளத்தால் சிரிக்கும். பிள்ளை தொழ அனுப்பிவிட்டு தந்தை தொழாமல் இருக்கிறார், எழுப்பி அனுப்பிவிட்டு அவர் தூங்குகிறார். தாயின் தான் தந்தையின் தான். கண்குடிச்சு துஆவை பாட மாட்டீங்கள், கருத்தை விளங்கி ஓதுங்கள். எத்தனை ஆயுளை, எத்தனை நிமிடங்கள், எத்தனை வருடங்களை கழித்து விடும். வாழ்க்கையில இந்த துஆவை ஒரு தடவை ஓதாதவர்களும் இருப்போம். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய நல்ல பண்புகளை, அவருடைய சொல், செயல், பண்பாடு, ஒழுக்கம், நாகரிகம், நடை, உடை, பாவனை எப்படி இருக்கும், வெளிரங்கம், உள்ரங்கம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த சோதனையிலே, அந்த
அந்த அந்த ரொட்டேஷனிலே வருகின்றதுதான் நல்ல ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். 40 வயதை அடைந்த பெற்றோர்களுக்கு ஓதச் சொல்கின்ற ஒரு துஆ குர்ஆன் இருக்கிறது தெரியுமா? +40 وبلغ 40 سنة 40 வயதை அடைந்த அந்த பெற்றோர்கள் ஓத வேண்டிய துஆவாக குர்ஆனில் எல்லாம் ஒரு துஆவை படித்து தருகிறார் என்று தெரியுமா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை. என்னுடைய ரப்பே, அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை, எனக்கு நீ செறிந்திருக்கும் வழங்கி இருக்கும் தந்திருக்கும் அருட்கொடைகள் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, என் மீது மாத்திரமல்ல வஅலா வாலிதைய, என்னுடைய பெற்றோருக்கு நீ கொடுத்த பாக்கியங்கள் ஆகப்பெரிய பாக்கியம். என்ன உள்ளர்த்தம்? என்னுடைய பெற்றோருக்கு நீ கொடுத்த பாக்கியங்களிலே சிறந்த பாக்கியம் அவர்களின் பிள்ளையாகிய நான். அதுக்கு பின்னால் எங்களுக்கு கிடைக்கின்ற சிறந்த பாக்கியம் எங்களுடைய பிள்ளைகளாகிய நமது குழந்தைகள். அன்னஸ்வரனை அமதக்கல்ல நாம் அலைய, என் மீதும் என்னுடைய பெற்றோர் மீதும் நீ செறிந்த அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, பக்குவத்தை தருவாயாக. வாழ வாழது வான அமல சாலிஹன். முதலாவது என் மீது நியாமத், இரண்டாவது பெற்றோர் மீது நியாமத், மூன்றாவது அந்த துஆவிலே வருகிறது வஅன் அமல சாலிஹா, எப்பொழுதுமே நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியம், நற்காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம், உன்னுடைய நியாமத்துகளை உனக்கு பொருத்தமாக பாவிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. வனஅமல சாலிஹன் தருவோ, உனக்கு பிடித்த உன்னுடைய திருப்தியை சாட்டிஸ்பேக்ஷனை எனக்கு பெற்று தரக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. சர்வா என்னுடைய பரம்பரையை, பிள்ளைகளை, பித்தளங்களை, என்னுடைய பிள்ளை குட்டிகளை எனக்கு நல்லவர்களாக மாற்றி தருவாயாக. எப்படி சாலிஹானவர்களாக மாற்றி தருவாயாக. என்னுடைய சகல விடயங்களும் ஒத்துப்போகின்ற பிள்ளைகளாக்குவாயாக. எனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பிள்ளைகளாக்குவாயாக. என்னுடைய பரம்பரை கனிமனை, நம்முடைய பிள்ளையிலிருந்து பிள்ளை 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 பிள்ளையுடைய பிள்ளை என்று உலகத்திலே கடைசியாக மௌத்தாகின்ற முஃமின் வரைக்கும், எங்களுடைய கடைசியாக உலகத்திலே மௌத்தாகின்ற ஒரு முஃமின் நம்முடைய பரம்பரையாக இருந்தால் அந்த பரம்பரை நபர் வரைக்கும் இந்த துஆ இருக்கின்ற பிள்ளைகள் மாத்திரமல்ல, என்னுடைய முழு பரம்பரையையும் சீர்திருத்தி தருவாயாக, நல்லவர்களாக்கி தருவாயாக. இப்படி ஒரு துஆ இருக்கிறது என்று தெரியுமா? அது ஓதி இருக்கிறோமா? அப்படியான துஆவை கருத்தை வழங்கி ஓதுவோம். பத்வாக்களை தவிர்ப்போம். லா ததுஆ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஆ அலா அம்வாலிக்கும் வலா ததுஆ அலா அவ்லாதிக்கும் ஃபதுவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தன் இன் சுஇல அவ் இன் சுஇல அஸா இன் சுஇல ஃபீஹா ஷைஅன் அஸா. பல வார்த்தை பிரயோகங்கள். உங்களுக்கு நீங்களே பத்வா செய்து, சில வேளை சில நெருக்கடிகள் சோதனைகள் வரும் பொழுது நம்மை நாமே வெறுத்து வாழ்றதை விட சாவுறது நல்லவன், எங்கேயாவது செத்தா நல்லவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு நாமே பத்வா செய்யக்கூடாது. நம்முடைய உடம்புக்கோ, நம்முடைய உறுப்புகளுக்கோ, நம்முடைய ஆத்மாவுக்கோ பத்வா செய்ய வேண்டாம். உங்களுடைய பொருளாதாரங்கள், சொத்து செல்வங்கள், காணி பூமிகள், வீடுகள், பொருளாதாரங்களுக்கு நீங்க சாபமிட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சாபமிட வேண்டாம். பிள்ளைகளுக்கு சாபமிட்டு அல்லாஹ் துஆ கேட்டால் ஏற்றுக்கொள்கின்ற நேரத்துக்கு உடன்பட்டு விட வேண்டாம். பத்துஆ செட் ஆகினால் அவ்வளவுதான். அந்த பத்துஆ போக வேண்டிய இடத்துக்கு துஆ போக வேண்டும், கபூலாகும். அன்பானவர்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஆரம்ப நிலை என்ன தெரியுமா? கொள்ளை கோஷ்டியுடைய தலைவர். எங்காவது இரவிலே யாராவது பிரயாணிகள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எங்கு தங்கினாலும் இரவு நேரத்தில் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விடயம்தான், உங்களுடைய சொத்துக்களை ஃபுதைல் இப்னு இயாதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கள்ளர், அப்படிப்பட்ட கள்ளர் ஹிதாயத் கிடைத்தது. அதுவுல்லா, அல்லாஹ்வுடைய விரோதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்,
கண்ணியமானவர்களே, வலியுள்ளவாக மாறுகிறார், இறை நேசராக மாறுகிறார், தக்குவாவில் உச்சகட்டத்தை அடைகிறார். அவருடைய மகன் ஒருவர் அலி இப்னு சுபைர். கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் விளையாட்டு புத்தி, கொஞ்சம் தந்தையுடைய பேச்சை கொஞ்சம் கேட்காமல் நடந்து கொள்கின்ற ஒரு சுபாவம் இருந்தது. ஆனா நல்ல பராமரிப்பு, நல்ல கண்காணிப்பு, நல்ல நெறிப்படுத்தல், நல்ல புத்திமதி, நல்ல அழகான உபதேசம், முன்மாதிரி. ஆனா கொஞ்சம் இடைக்கிடவே அவர் கட்டுப்படாமல் நடக்கின்ற கொஞ்சம் குறும்புத்தனமும் இருந்தது. அல்லாஹ்விட மன்றாடுவார்களாம், யா அல்லாஹ், துஆ வீணாகாது. அதை சொல்வார்கள், துஆ ஒரு பொழுது வீணாகாது. அதே போல பத்துஆவும் அப்படித்தான். பழித்தால் அந்த பத்துவா வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறேன். கேவலமான வார்த்தைகளை பாவிக்கிறோம், மன்னிக்க வேண்டும். எந்த அளவு கேவலமான பேச்சை பேசுகிறோம் என்றால் சொல்லி காட்ட வேண்டும். வார்த்தையை சொல்லவில்லை, பிள்ளையுடைய உம்மாவை இழுத்து பிள்ளை பேசுகின்ற காலம். கேவலமாய் வேறு பகத்தறி உள்ளவர் பேசுவார். பிள்ளையுடைய உம்மாவுடைய மனைவி அந்த பிள்ளை சுமந்த தாயை இழத்து பிள்ளை ஏற்றுகின்ற காலம். சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய உம்மாவை பேசுகின்ற காலம். அதே உம்மாதான் உன்னுடைய உம்மா, மன்னிக்க வேண்டும். நானாவோடு பல எடுத்துட்டு உம்மாவை இழுக்கிறார். யார்? தம்பி. உனக்கும் உம்மா அவர்கள் தான் கபரில் இருக்கிறார்கள். தாத்தா தங்கச்சியோட பலா இழுத்து விட்டு தாத்தா தங்கச்சிக்கு உம்மாவை இழுக்கிறீர்களே, உங்களுடைய உம்மாவும் அந்த உம்மா தான். கபரில் இருக்கின்ற உம்மாவை இழுத்து கேவலமாக ஏற்றுகின்ற கேவலமானவர்கள் வாழ்கின்ற காலம். மன்னிக்க வேண்டும். சில விடயங்களை காரமாகத்தான் சொல்ல வேண்டும். சிலருக்கு பிடித்து தரப்படுவது கவலையோடு சொல்கிறேன். கட்டுப்படுத்துங்கள் இந்த வாயை. நாட்ட வாயாக மாற்ற வேண்டாம். பரிசுத்தமாய என்ன கவுலும் மாறும், அழகிய பேச்சு, டீசென்டான பேச்சு, ஒழுக்கமான பேச்சு, பிறகு ஜீவனிக்கின்ற பேச்சு, நாகரிகமான பேச்சு பேசுங்கள். கவுலும் மாறும் சதக்கா, நல்ல பேச்சு, தர்மம். ஊட்ட பேச்சு முனாஃபிக்குடைய தன்மை. பஜர யாரெல்லாம் தூசணம் பேசுகிறோமோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டைரியிலே எழுத முன்னால் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஐடிக்கு மேலால் ஒரு போஸ்டை போட்டுக் கொள்ளுங்கள், நான் ஒரு முனாஃபிக். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 3 தடவையும் 4வது ஹதீஸ் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ் சொல்லப்படுவதையும் கேட்பதையும் குறைவு. பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் நம்பிக்கை மோசடி செய்வான். முனாஃபிக். 4வது முனாஃபிக்குடைய அடையாளம் வைதா காசன பஜர, பிறரோடு ஆகிய பண்ணினால் கொலுவச்சன பேசுவான். ஊச்ச பேச்சு பேசக்கூடியவனும் ஒரு முனாஃபிக் என்பதை இன்றிலிருந்து மனதிலே பதிய வைப்போம். நான் இன்னும் மூமினாகவில்லை. 5 நேரம் தொழுகிறேன், ஊச்ச பேச்சு பேசுகிறேன். ஹஜ்ஜும் செய்திருக்கிறேன், ஊச்ச பேச்சு பேசியிருக்கிறேன். மக்காவிலேயே பேசியிருக்கிறேன், மதீனாவிலும் பேசியிருக்கிறேன், பள்ளிக்குள்ளும் பேசுகிறேன். நான் தொழுகையாளி, முனாஃபிக்கான தொழுகையாளி. நான் ஹாஜியார், அல் ஹாஜுல் முனாஃபிக், முனாஃபிக் தனமுள்ள ஹாஜியார். நான் நிர்வாகி, நான் ஊட்ட பேச்சு பேசுகிறேனா? நான் முனாஃபிக் நிர்வாகி. நான் பஸ், நான் ஊட்ட பேச்சு பேசுகிறேனா? நான் முனாஃபிக் பஸ். நான் ஒரு பகுதியுடைய தலைவர், நான் தலைவர் தான், முனாஃபிக் தலைவர். நான் தந்தை, 5 பிள்ளைக்கு தந்தை, நான் முனாஃபிக் தந்தை. ஏன்? நான் கொனுவச்சன பேசுகிறேன், டேட்டிவேட் பேசுகிறேன், இறுதிக்கட்டத்தை அடைகிறேன். இறுதிக்கட்டம் அல்லாஹ்விடம் சொல்வார்களாம், யா அல்லாஹ், என்னுடைய மகன் அலி நல்லவனாக வர வேண்டும், சீரேவியாக வர வேண்டும் என்று நான் படுகின்ற பாடு உனக்கு தெரியும். முயற்சி செய்து கொண்டுதான் துவா கேட்டார்கள். துவாவினாகாது. திரையில்லாத துவாக்களில், எந்த விதமான தடையும் இல்லாத துவாக்களில் ஒன்றுதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கேட்கிற துவா. மனிதர்கள் நல்ல துவாக்களில் பிள்ளைகளுக்கு கேட்டுக்கொண்டே இருங்கள், கபூலாகும், கபூலாகும். குடும்பத்தனம் உள்ள பிள்ளைதான் பெரிய பெரிய பெரும்பாலும் செய்யவில்லை, கொஞ்சம் கட்டுப்படாத மீறுதல். அல்லாஹ் சொன்னார்கள், நான் படுகின்ற பாதை, நான் செய்கின்ற தியாகம், நான் சொல்கின்ற புத்திமதி, நான் கேட்கின்ற துவா உனக்கு தெரியும் யா அல்லாஹ். என்னுடைய பிள்ளையை மிக சிறந்த, உயர்ந்த, கண்ணியமான, என்னை விட சிறந்தவனாக ஆக்கி. இமாம்கள் எழுதுகிறார்கள், தந்தையே ஒரு ஸ்ரீதேவி, தந்தை ஒரு புனிதர், சிறந்த மனிதர். மகன் அலியை கண்டோம், தந்தையை விட ஒரு படி மேலே கண்ணியமாக நடத்தப்பட்டார். பத்வா செய்தால் இந்த விம்பரில் அந்த பிள்ளையை பற்றி எப்படி பேசியிருப்போம்?
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் போன்று பேசியிருப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்யவில்லை, துவா தான் செய்தார்கள். அன்பு மகனே என்று சொன்னார்கள். கப்பலில் ஏறு ராஜா, அன்பு செல்லமே ராஜா ஏறு, காபிரோடு இருக்காது, காபிரோடு சேராது அப்படி சொல்லி அவன் தாயுடைய வளர்ப்பு மோசம், தாய் பெண்களிடம் மார்க்கத்தை கொடுக்காவிட்டால் நாம் நிறைய நேசராக இருப்போம். ஒருபடி மேலே நபியாக ரசூலாக 950 வருடங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசிய பிரச்சாரகராக இருந்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தாயுடைய வளர்ப்பு மோசம், தாயுடைய நடவடிக்கை மோசம், வீட்டு சூழல் அந்த தாயுடைய பண்பாடு மோசம். தந்தைக்கு முன்னால் தாண்டி சென்றான். அந்த குழந்தையும் குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களை, 2 தலைப்புகளை இணைத்தே கொண்டு போனேன். கடைசியாக நான் பேசிய விடயங்கள் நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருடைய மாண்பில் சில விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். பிள்ளைகளே, அன்பு தம்பிமார்களே, சகோதரர்களே, தாய் தந்தை என்பது உங்களுக்கு இப்பொழுது விளங்காது. ஹயாத்தோடு இருக்கும் பொழுது முற்றத்து மல்லிகை மணக்கால் என்பார்கள். அதே போன்றுதான் பக்கத்தில் வீட்டு மல்லிகை நல்லா மணக்கும். நம்முடைய முற்றத்தில் இருக்கின்ற மல்லிகை இருக்கிறது, நமக்கு விளங்காது. விளங்குகிறது, நாம் கணக்கெடுப்பதில்லை. மற்றவர் பூசி இருக்கின்ற அத்தர் நல்ல வாசம் அடிக்கும், நாம் பூசி இருக்கின்ற அத்தர் நமக்கு வாசம் அடிக்காது. அந்த அளவு என் காற்று அங்கிருந்து இங்கு கொண்டு வருகிறது, நம்முடைய வாசத்தை இங்கிருந்து அங்கு கொண்டு போகிறது. வித்தியாசம் அதுதான். பிறருடைய ஜிப்பாவில் இருக்கின்ற அத்தர், ஆடையில் இருக்கின்ற அத்தர் அங்கிருந்து காற்று நம்மை நோக்கி கொண்டு வருகிறது. நம்முடைய ஜிப்பாவில், நம்முடைய சேட்டில், நம்முடைய ஆடையிலே பூசியிருக்கின்ற அத்தரை இங்கிருந்து காற்று அங்கு கொண்டு செல்கிறது. பக்கத்தில் தான் இருக்கிறது என்றாலும் அந்த காற்றோட்டம், சுவாசம் வித்தியாசம். சிலவேளை அவர் பூசியிருக்கின்ற அத்தரை விட நம்முடைய அத்தர் பெறுமதியானதாக இருக்கும், குவாலிட்டியானதாக இருக்கும். அவருடைய ஒரு தோலா 500 ரூபாய், நாம் பூசியிருக்கின்ற அத்தர் ஒரு தோல் 5000 இருக்கும், பெறுமதி விளங்காது. அது போன்றுதான் பெற்றோர்கள் அயாத்தோடு இருக்கும் பொழுது பெற்றோருடைய துஆவை அடைந்து கொள்ளாமல் கபருக்கு அனுப்ப வேண்டாம். பத்துவாவோடு அனுப்பினீர்கள் என்றால் எந்த துறையிலும் உருப்பட மாட்டோம், எதுவும் சக்கத்தாகாது. பெற்றோர் அயாத்தோடு இருப்பதே பரக்கத். அனுபவிப்பீர்கள், அனுபவிப்பவர்களை கேளுங்கள். பெற்றோர் இருக்கும் பொழுது வராத சோதனை வந்திருக்கிறது வாழ்க்கையில். பெற்றோர் இருக்கும் பொழுது வராத கவலைகள் வந்திருக்கின்றன. பெற்றோர் இருக்கும் பொழுது வராத நெருக்கடி வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த பெற்றோரை பார்ப்பதை பார். இந்த பெற்றோரை மனம் குளிர வைப்பது நம்முடைய செழிப்பு. யாருக்கு பொருளாதார வளமும் நீண்ட ஆயுளும் கிடைக்க வேண்டுமோ அவர் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கட்டும். அது பெற்றோருடைய துஆ, வாயால் துஆ வரவட்ட மனம் குளிர்ந்தாலே ஸ்ரீதேவியாக மாறுவோம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொர்க்கத்தில் பெண்களின் தலைவி அந்தஸ்து கிடைத்தது கண்ணியமானவர்களே நபியருடைய துஆவினால் அல்ல. நபியர் அந்த பாக்கியத்தை துஆக்கே கிடைக்கவில்லை, அதற்கு தகுதியாக வளர்த்தார்கள். தந்தையுடைய மனதை குளிர வைத்தார்கள். எந்த அளவு தந்தையோட இரக்கம் என்றால், உம்மு அபீஹா தன்னுடைய தந்தையை தாய் போன்று பார்த்தவர்கள். தந்தையின் தாய் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்கள் மகள். சொன்னார்கள், ஹுமா ஜன்னத்துக வ நாரும், அந்த பெற்றோர்கள் தான் உன்னுடைய சுவர்க்கமும் நரகமும். தந்தை அவுசத்து அபுவாபில் ஜன்னா, சுவர்க்க வாசல்களில் மெயின் என்ட்ரன்ஸே உடைய தந்தை தான். கொல்ல பக்கத்தாலும் ஜன்னலாலும் ஏறி குதிப்பதா? சைட் டோர் வேறு, மெயின் டோர் வேறு. மெயின் டோர் சுவர்க்கத்துடைய மெயின் என்ட்ரன்ஸ் உன்னுடைய தந்தை. அந்த மெயின் டோரை மெயின்டைன் பண்ணிக்கொள், இல்லாவிட்டால் ஸ்பெயில் பண்ணிக்கொள் என்றார்கள் அவர்கள். அதை நீ பாதுகாத்துக்கொள் அல்லது வீணாக்கி விடு. தந்தையுடைய மனநோகடித்து, தந்தை அவமதித்து, தந்தைக்கு கை நீட்டி, தந்தையுடைய உம்மாவை வாப்பம்மாவை இழுத்து பேசி, தந்தையோடு மல்லு கட்டி சண்டை பிடித்து, உன்னுடைய தீய பாவனைகளுக்கு தந்தையுடைய பேசுவதை பணம் களவெடுத்து, தந்தை பணம் தராவிட்டால் தந்தையுடைய கண்ணை பிடுங்கி, தன்னுடைய தந்தையை கொலை செய்து, தாயுடைய வயிற்றை வெட்டி, நீ போதை வச்சு பாவித்து நரகம் போ என்றார்கள் அவர்கள். சொர்க்கம் வேண்டுமா? அடக்கி வாசி என்றார்கள். கட்டுப்பட்டு வாழி விளங்காது. மௌத்துக்கு பின்னால் கபர் வழி அங்கும் இங்கும் அழுது புலம்பி வேலை இல்லை. வாழும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள், துவாவை பெறுங்கள், மன்னிப்பு கேளுங்கள்.
கண்ணீர் வெடித்து அழுது முசாஃபா செய்து முஆனகா செய்து நெற்றியை மோந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த மனதை நோக்கடித்து யாரை கபருக்கு அனுப்பினோமோ, கபருக்கு அனுப்பும் வரைக்கும் மனதை நோக்கடித்தவர்களுடைய உடனே பொங்கல் மக்பராவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விட மன்றாடுங்கள், அவர்களுடைய சதக்கா ஜாரியாக்களை செய்யுங்கள், அந்த பெற்றோருடைய கபரை தடுக்க போன்ற வாக்குகின்ற வேலைகளை செய்யுங்கள். ஏன் தெரியுமா? அப்படி செய்யாவிட்டால் மௌத்து வரைக்கும் எந்த விடயமும் சக்சஸ் ஆகாமல் தான் வாழ்ந்து மௌத்தாகுவீர்கள். முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சொர்க்க அந்தஸ்தோடு தொடர்பு இருக்கிறது. பிள்ளைகளை சொல்லிவிட்டேன். பெற்றோர்களும் பிள்ளைகளை எந்த அளவு அன்பாக மரியாதையாக மதிப்போடு நடத்துவோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்து கூடும். இந்த துஆக்களை ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா பிள்ளைகளுக்கு பாடமாக்கி படித்துக் கொடுக்க வேண்டிய துஆக்களில் ஒன்று. இந்த துஆவையாவது ஒவ்வொரு முறையும் துஆவுக்கு கையேந்தும் பொழுது அவன் ஓதுகின்ற பிள்ளையாக வளர்க்க வேண்டும். மார்க்கப்பட்டு தொழுகை, குர்ஆன், ஜிக்ர், சதகா, தான தர்மங்கள், ஹராமான காட்சிகளை விட்டு தெரிந்து கொள்வது போன்ற விடயங்களை கவனம் செலுத்துவதோடு பெற்றோருடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். கடைசியாக சொல்கின்ற விடயம், பெற்றோருடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகுமாம், டிகிரி கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ் அந்தஸ்தை கொடுக்கும் பொழுது கேட்பார்களாம், இவ்வளவு அந்தஸ்து கிடைக்கின்ற அளவுக்கு நான் அமல் செய்யவில்லையா அல்லாஹ்? இவ்வளவு அந்தஸ்து எதனால் கிடைக்கிறது? இவ்வளவு பாக்கியங்கள், இவ்வளவு அந்தஸ்துகள். அல்லாஹ் சொல்வானாம், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபாரினால் உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறது. பிள்ளைகளையும் நீதியாக, நேர்மையாக, அன்பாக, பாசமாக வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் உரிமைகளை அநியாயம் செய்ய முடியாது, பாகுபாடு காட்ட முடியாது, வேறுபாடு காட்ட முடியாது, கண்டபடி அடிக்க முடியாது, உதைக்க முடியாது. கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் இஸ்லாமிய வரையறைக்குள். கனிமொழி ஏற்றும் பேச்சும் கடின சித்தமும் என்ன கட்டளை தளபதி போன்று சர்வாதிகாரி போன்று பிள்ளை வளர்க்க முடியாது. பிள்ளைகளோடு பிள்ளைகளாக நமக்கு 50 வயது பிள்ளைக்கு 20 வயது 20 வயது வாலிபரோடு நடக்கின்ற முறையில் நடக்க வேண்டும். ஒரு நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 20 வருடம் கலீஃபா, 20 வருடம் கவர்னராக இருந்த பெரிய மேதை, பெரிய சஹாபி, கலீஃபாவாக இருக்கிறார்கள். உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளுடைய ஆட்சியாளர். வீட்டுக்கு ஒரு தூதுவர் வருகிறார் சந்திக்க. வெளிநாட்டு தூதுவர்களை ஒரு முக்கியமான விடயம் பேசுவதற்கு. கலீஃபா, பல நாடுகளுடைய ஆட்சியாளர் தன்னுடைய பிள்ளைகளோடு ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள் அவர் என்ன கலீஃபா இது, உங்களுடைய அந்தஸ்து என்ன, சின்ன பிள்ளையோடு விளையாடி கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் சீப்பாக பேசினார். மாவீரர்கள் பல நாடுகளுடைய ஆட்சியாளர் சொன்னது அமரனா சொல்ல, எங்களுடைய குழந்தைகளோடு, எங்களுடைய சின்ன பிள்ளைகளோடு சின்ன பிள்ளை போன்று விளையாடுமாறு நபியவர்கள் ஏவினார்கள். பிள்ளைகளோடு விளையாட்டு விளையாடி இருக்கிறோமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு போயா தினம், அங்கு அந்த நாளும் ஏதாவது 2 வரை போட்டு ஏதோ ஜிம் என்று பிள்ளைகளோடு இருக்க வேண்டிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பிள்ளைகளோடு அன்பாக விளையாடாமல், பிள்ளைகளோடு ஒன்றரை விளையாடி கலகலப்பாக இருக்காமல், கூட்டாளிமார், ஃப்ரெண்ட்ஸ்மார் என்று ஓடித்திருந்து அலைகிறோமே, பிள்ளைகளுடைய மனதில் வெறுப்போடுதான் நீங்கள் வளர்க்கிறீர்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளை சீராக்கி 2 சாராரும் ஒன்றாக சுவர்க்கத்திற்கின்ற பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, அருமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பக்குவத்தை தருவாயாக, நல்ல பண்பாடுகளை தருவாயாக, உண்மையான உனக்கு விருப்பமான பெற்றோர்களை அனந்தை மாற்றுவாயாக, கண்குளிக்கான குழந்தைகளை நம்முடைய குழந்தைகளை மாற்றுவாயாக, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை சீராக்குவாயாக, உள்ளத்தை வென்று வாழக்கூடிய உறவை ஏற்படுத்துவாயாக, தாய் தந்தையை மதிக்கின்ற பெற்றோர்களை பிள்ளைகளை மாற்றுவாயாக, பிள்ளைகளை அன்பாக பராமரிக்கின்ற பெற்றோர்களை மாற்றுவாயாக, நம்முடைய பிள்ளைகளை எந்த துறைகளையும் வீணாகாமல் பாதுகாப்பாயாக, எல்லா துறைகளையும் கண்குளிர்ச்சியாக்கி தருவாயாக, உயர்ந்தவர்களாக்கி தருவாயாக, கண்ணியமானவர்களாக்கி தருவாயாக. கியாமத் நாள் வரைக்கும் நம்முடைய பரம்பரை கௌரவமான பரம்பரையாக மாற்றி தருவாயாக. ஈமானில் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.